வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, பிறந்த நாள் பரிசு சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சுகந்தி, குழந்தையின் பிறந்த நாள் விழாவுக்கு உனக்கு என்ன வேண்டும் சொல் என்று கேட்டான் அவள் கணவன் ராஜசேகரன். ஒன்றுமே வேண்டாம் என்று உரக்க சொல்லியவள் மெல்லிய குரலில் தனக்குள், நான் கேட்டதை நீங்கள் தரப்போகிறீர்களா என்றாள். என்ன முணுமுணுக்கிற சுகந்தி? வாய்விட்டுத்தான் கேளேன். நீ கேட்டு நான் இல்லை என்று சொல்வேனா? அல்லது நீ கேட்டதை வாங்கி கொடுக்க முடியாத நிலையில் நான் இருக்கிறேனா? கொடுக்க முடியாத நிலையில் இல்லை, செய்ய மாட்டீர்கள், அவ்வளவுதான் என்றாள் சுகந்தி. அவள் கையில் இருந்த பத்திரிகை சரிந்து கீழே விழுந்ததே அவள் சலிப்பை எடுத்து காட்டியது போல் இருந்தது. சாய்வு நாற்காலியில் உல்லாசமாக படுத்துக்கொண்டு புதிய நகைகளின் விளம்பர பத்திரிகை ஒன்றை படித்து கொண்டிருந்தவன் அதை சட்டென்று கீழே போட்டுவிட்டு மனைவியின் அருகில் வந்து நின்று கொண்டான். என்ன சுகந்தி, அப்படி சொல்லிவிட்டாய்? பின்ன, நான் குழந்தையை எடுத்துக்கொண்டு போய் என் அம்மா அப்பாவுடன் 1 மாதம் இருந்துவிட்டு வருகிறேன் என்கிறேன். விடுகிறீர்களா? என்னை விட்டுவிட்டு போவதில் உனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா என்று தாங்களுடன் கேட்டான் ராஜசேகரன். நீங்களும் எங்களுடன் வந்தால் அதைவிட மகிழ்ச்சி வேறு இல்லை. நீங்களும் வரமாட்டேன் என்கிறீர்கள். என்னையும். உன் குறையே எனக்கு புரியவில்லை. அங்கே கிராமாந்திரம், இங்கேயோ பெரிய மாளிகையில் நவநாகரிக வசதி ஒன்றும் குறைவில்லாமல் நினைத்த காரியத்தை செய்ய ஏவல் ஆட்களுடன் இருக்கிறாய். வெயிலா மழையா குளிரா என்று நீ கவலைப்பட வேண்டாம். வெப்பநிலையை சரியான அளவில் நிதானப்படுத்திய அறைகளில் நடமாடுகிறாய். குழந்தையை கொஞ்சினால் போதும், மற்ற வேலைகளை கவனிக்க பணியாட்கள் இருந்தாலும். இல்லை சுகந்தி, எனக்கு தெரியும். உன் மனதை திருப்தி செய்ய உன் பெற்றோரை இங்கு வரவழைத்து விடுகிறேனே. அவன் பிறந்த நாளை நாம் இங்கேயே கொண்டாடி விடுவோம், என்ன? அவன் உற்சாகத்தை கண்டதும் சுகந்தி லேசாக சிரித்துவிட்டு பேசாமல் இருந்தாள். இப்பொழுதே ஒரு காரை அனுப்பிவிடட்டுமா? சொல் சுகந்தி என்று கேட்டான் கணவன். வேண்டாம், அவர்கள் வீட்டை விட்டு வரமாட்டார்கள் என்று பதில் தந்துவிட்டு அவள் எழுந்து உள்ளே போய்விட்டாள். ராஜசேகரன் மீண்டும் தன் இருக்கைக்கு போய்விட்டான். சுகந்தி தன் அறைக்கு சென்று நோக்கினாள். பீரோக்களை திறந்தாள். எத்தனை ரகங்கள், எத்தனை புடவைகள், எவ்வளவு ரவிக்கைகள், எவ்வளவு ரகரகமான நகைகள்! அவள் தன் உருவத்தை கண்ணாடியில் பார்த்து கொண்டாள். காசி பட்டு புடவையும் பச்சை கல் நகைகளும் அணிந்த அவள் பார்க்க அழகாகத்தான் இருந்தாள். ஆனால் அந்த கண்களில் ஏக்கம் குடிகொண்டிருந்தது. தன் குழந்தையை பார்க்க போனாள். 1.5 வயது முத்துக்குமரன் விளையாடி கொண்டிருந்தான். வெள்ளி செப்புகள், விலை உயர்ந்த விளையாட்டு சாமான்கள் சூழ அவன் அமர்ந்து விளையாடி கொண்டிருந்தான். தன் தாயாரை கண்டதும் ஓடி வந்தான். குழந்தை காலில் வெள்ளிக்காப்பு, தண்டை, கொலுசு எல்லாம் மின்ன, இடுப்பில் சதங்கை, கழுத்தில் வளையல்கள், காதில் முத்து குண்டலம் துலங்க கிருஷ்ண விக்கிரகம் போன்ற தன் குழந்தையை கண்டாள் சுகந்தி. அவள் மூளை சிந்தனையில் ஆழ்ந்தது. குழந்தையை எடுத்துக்கொண்டு அவள் தன் அறைக்கு சென்றாள். மெதுவாக ஒவ்வொரு நகையாக கழற்றி வைத்தாள். அவன் போட்டிருந்த பட்டு சட்டையை நீக்கினாள். வெறும் உடம்போடு கூடிய குழந்தையை எடுத்து கொண்டாள். மார்புற தழுவ முத்தம் கொடுத்தாள். குழந்தை சிணுங்கலாயிற்று. சுகந்தி அவன் கால், கை எல்லாவற்றையும் மெல்ல பார்த்தாள். காப்பு பட்டு காலில் ஓரிடம் பச்சையாக ஆக ஆரம்பித்திருந்தது. குழந்தையை தூக்கி கொண்டு மேல் மாடிக்கு போய்விட்டாள். அங்கு தொட்டிகளில் செடி பார்ப்பதற்கு ரம்யமாக இருந்தது. சுகந்தியின் முகத்தில் எங்கிருந்தோ அமைதியும் நிம்மதியும் வந்து உதயமாயிற்று. வழக்கமில்லாமல் வெட்ட வெளியில் வந்த குழந்தை குளிர் தாங்காமல் அவளுடன் ஒட்டி கொண்டது. அவனை தாலாட்டியபடியே இப்படியும் அப்படியும் அந்த பரந்த வெட்டவெளி மாடியில் நடமாடினாள் அவள். எவ்வளவு நேரம் அப்படி நடந்தாளோ தெரியாது. பேச்சரவம் கேட்டு திரும்பி பார்த்து நின்றாள். அவள் மாமியார் சில விருந்தினர்களுடன் அங்கு வந்தாள். சுகந்தியையும் குழந்தையையும் கண்டதும் அந்த அம்மாளின் நெற்றி நரம்பு புடைத்தது. கண்கள் இரண்டும் குரோதத்துடன் குத்திட்டு நின்றன. பற்கள் அழுத்திய அழுத்தம் உதடுகளை நசுக்கிவிடுமோ என்று தோன்றியது. சுகந்தி மாலை 5 அடித்தும் இன்னமும் முகம் கழுவி புடவை மாற்றவில்லையா என்று கேட்டாள் அந்த அம்மாள். தோ போகிறேன் என்றாள் சுகந்தி. சுகந்தி வேகமாக இறங்கி சென்று விட்டாள். படிப்பெண் ஒருத்தியை அழைத்து குழந்தையை கொடுத்து பட்டுச்சட்டை, நகை வகையறாக்கள் கொடுத்து அலங்காரம் செய்ய சொன்னாள் சுகந்தி. அவள் உள்ளே போய் சிறிது நேரம் ஆனதும் ராஜசேகரன் வந்தான். அவனிடம் அவன் தாய் பெரிய புகார் பட்டியலை விரித்தாள்.
குழந்தையை காற்றில் தூக்கி கொண்டு போய் அந்த பட்டிக்காட்டு நாட்டுப்பெண் படாத பாடுபடுத்தி விட்டாளாம். சொன்னால் கேட்க மாட்டேன் என்கிறாள். 4 பேர் மதிக்க கௌரவமாக நடந்து கொள்ள மறுக்கிறாள். குழந்தையின் நகைகளை விருந்தாளி வரும்போது கழற்றி வைத்துவிட்டு வெறும் உடலோடு வைத்திருக்கிறாள். இவையெல்லாம் அந்த அம்மாளின் குற்றச்சாட்டுக்கள். சுகந்தி சுகந்தி நிர்மலமான கண்களுடன் கணவனை பார்த்தாள். அவன் முகத்தில் கோபத்தின் ஆவேசம் நர்த்தனமாடியது. எதற்காக அப்படி செய்தாய்? உன்னோடு இல்லாமல் குழந்தையை வேறு வெறும் உடம்புடன் காற்றில் எடுத்து போவானேன்? என்னவோ தோன்றியது, போனேன். செடி கொடிகளை காட்டலாம் குழந்தைக்கு என்று நினைத்தேன். மாலை வேளையில் பறவைகள் பறப்பதை காட்டலாம் என்று எடுத்துக்கொண்டு போனேன். வெறும் உடம்புடன்? குழந்தை உடம்பில் காற்றுப்பட வேண்டாமா? சரிதான், அவளுக்கு இன்றைக்கு புத்தியே பேதலித்து விட்டது என்றாள் மாமியார். அன்று வீட்டில் அவரவர்கள் சிந்தனைகளும் பேச்சு வடிவம் பெறாமல் மூட்டம் போட்டது போல உள்ளூர இடியும் மின்னலுமாக குமைந்து கொண்டிருந்தது. சுகந்தியும் யாரிடமும் ஒன்றும் சொல்ல எத்தனிக்கவில்லை. தன் போக்கில் பேசாமல் குழந்தையின் அறையிலேயே இருந்தாள். மறுநாள் காலை நண்பர் ஒருவர் நகைகளுடன் வந்தார். உடனே வீட்டில் சிறிது கலகலப்பு ஏற்பட்டது. மேல் பூச்சுக்காக ஆரம்பித்த சிரிப்பும் பேச்சும் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக பரிணமித்தது. அன்று தனிமையில் சுகந்திக்கு நகைகளை காட்டிய போது ராஜசேகரன் பரிவுடன் பேசினான். ஏன் சுகந்தி, உனக்காக எவ்வளவு ஆசையுடன் உலகத்தில் இல்லாத புடவைகளும் நகைகளும் வாங்கி தருகிறோம். எங்கள் அன்பு தெரியாமல் நீ அவமானப்படுத்தும் வகையில் நடந்து கொள்ளலாமா என்றான் அவன். சுகந்தி ஒன்றும் பதில் சொல்லவில்லை. எங்கோ தொலைவில் பார்வையை செலுத்தினாள். உனக்கு குழந்தையின் பிறந்தநாள் பரிசு பிடித்ததா? போனது போகட்டும், கவலைப்படாதே. மிகவும் பிடித்தது. நான் கூட உங்களுக்கு பரிசு தரப்போகிறேன். என்னது? பார்த்து கொண்டே இருங்கள் என்றாள். அன்று வீட்டில் விருந்தினரை உபசரிப்பதில் வீடே கலகலப்பாக இருந்தது. மேல் மாடியில் நிலா சாப்பாடு ஏற்பாடாக இருந்தது. சுகந்தி தனிமையில் என்னவோ செய்து கொண்டிருந்தாள். மாலை விருந்தின் போதுதான் வெளியே வந்தாள். சாப்பாடு முடியும் வரை இருக்கவில்லை. தலை வலிக்கிறது என்று கேட்டுக்கொண்டு எழுந்து போய்விட்டாள். விருந்து முடிந்து எல்லோரும் வீடு திரும்பினார்கள். வீட்டினர் அவரவர்கள் வேலை முடிந்து படுத்து கொண்ட போது இரவு 2 அடித்தது. ராஜசேகரன் நண்பனுடன் உரையாடி கொண்டே அவனுடன் படுத்து கொண்டு விட்டான். காலையில் எழுந்திருக்கும் போது வீடு கலவரமாக இருந்தது தெரிந்து திடுக்கிட்டு எழுந்தான் அவன். சுகந்தியையும் குழந்தையையும் காணோம் என்ற கூக்குரல் வீடே அமளிப்பட்டது. வெளியே சொல்லவும் முடியாமல் எல்லோரும் தவித்தனர். ராஜசேகரன் தன் அறைக்கு சென்றான். கட்டிலின் அருகில் பெரிய காகித கட்டுடன் ஒரு பொருள் இருந்தது. அதை பிரித்தான் அவன். ஜவுளிக்கடை பொம்மை ஒன்று அவனை கண்டு சிரித்தது. அதன் கையில் சுகந்தியின் கைப்பட எழுதிய ஒரு கடிதம் இருந்தது. ஆவலுடன் பிரித்தான் ராஜசேகரன். அன்பரே, இந்த கடிதம் எழுத கஷ்டமாக இருக்கிறது. ஆயினும் என்ன செய்வது? நான் பொறுமையாக 4 ஆண்டுகள் உங்கள் வீட்டில் இருந்து வந்தேன். உங்கள் அன்பைத்தான் முக்கியமாக கருதி இருந்தேன். உங்கள் பிரியத்தை நான் குறை கூறவில்லை. நீங்கள் ஒரு விஷயத்தில் மாறுவீர்கள் என்ற வீணை எதிர்பார்த்தேன். படாட்டோபத்தில் விருப்பமுள்ளவர்களை பார்த்திருக்கிறேன். ஆனால் வெறும் பகட்டுக்காகவே பிறர் கண்களில் போலி மதிப்பு பெறவே ஒருவர் வாழ முடியுமா? இயற்கையையே வெறுத்து செயற்கையிலேயே வாழ இயலுமா? ஆரோக்கியத்தை விட மேலான செல்வம் உண்டா? நிலா சாப்பாடு என்ற அமாவாசைக்கு முந்தின நாள் வைக்கிறீர்கள். அலங்கார மின்சார வெளிச்சத்தில் மொட்டை மாடியில் சாப்பிட்டு விட்டால் நிலா சாப்பாடா அது? வெயிலின் கிரணங்களே படாமல் காற்றில் தொடர்பே இல்லாமல் ஒரு குழந்தை வளருவது எனக்கு பிடிக்கவில்லை. குழந்தையை மேல் மாடியில் தூக்கி சென்றால் வெளிச்சத்தை கண்டு கண்ணை இடுக்கிக் கொள்கிறது. குளிருடன் என்னோடு ஒட்டி கொண்டு அழுகிறது. நகைகளை சுமந்து சுமந்து உடலில் மச்சங்கள் தோன்றிவிட்டன. அதை காண என் ரத்தமெல்லாம் கொதிக்கிறது. நீங்கள் சிறிய பிராயத்தில் இருந்தபோது உங்கள் பெற்றோர் சாதாரண நிலையில் இருந்தனர். எல்லோரையும் போல வாழ்ந்தீர்கள். புது பணக்காரர்களின் வியாதி உங்களை இப்பொழுது முழுதும் பிடித்துவிட்டது. பட்டிக்காட்டில் இயற்கை காற்றோடு உறவாட என் உடலும் உள்ளமும் துடிக்கிறது. உங்கள் நகை நட்டு ஆபரணங்களுக்கு ஒரு பொம்மை இருந்தால் போதும். அதற்கு தேவையானவெல்லாம் அணிந்து எல்லோருக்கும் காட்டி மகிழலாம். என் குழந்தை மீது இயற்கை காற்று பட வேண்டும் என்பதற்காக எடுத்து செல்கிறேன். பதிலுக்கு நீங்கள் செய்வனவற்றையெல்லாம் பொறுமையாக ஏற்கக்கூடிய பரிசை இங்கு வைத்து செல்கிறேன். என் குழந்தையின் நலனை ஒட்டி இதை செய்கிறேன். அவனை ஆரோக்கியமாக வளர்க்காமல் இருந்தேனானால் கடமையில் தவறிய தாயாவேன். என்னிடமிருந்து குழந்தையை பெற முயலாதீர்கள். சுகந்தி,
கடிதத்தை படித்த ராஜசேகரன் ஒன்றும் புரியாமல் விழித்தான். இப்படியும் ஒரு பைத்தியம் இருக்குமா என்று அவன் மூளை வியந்தது. அவன் தன் நண்பனிடம் கடிதத்தை காட்டினான். நண்பன் அவனை தட்டி கொடுத்தான். அவளை தடுக்காதே சேகர், முடியுமானால் நீயும் அங்கு போய் இரு என்றான் நண்பன். எனக்கு இன்னமும் உங்களைப் போல பைத்தியம் பிடிக்கவில்லை என்றான் ராஜசேகரன். வெப்பநிலை நிதானமாக இருந்த அறையில் கூட அவனுக்கு வியர்த்தது. ஆயாசத்துடன் துடைத்து கொண்டான் அவன். பெற்றோர் வீட்டில் இருந்த சுகந்தி எனக்கு வெற்றியை கொடு ஆண்டவா என்று வேண்டிக் கொண்டாள். தங்க கூட்டை விட்டு விடுதலை அடைந்த பறவையின் ஆனந்தம் அவளுக்கு இருந்தது. ஞாயிறு மலர் இதழில் 1959 வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.